உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, குரு கேதுவனுடைய தொடர்பு. ராகு கேது பெயர்ச்சி ஆகப்பட்டது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நடந்துச்சு. அப்ப துலாம்ல இருந்த கேது பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு போயிருக்கிறாங்க. இப்ப இந்த வருஷத்துல மே மாசத்துல குரு பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ அந்த மேச ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு குரு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த குருவுடைய பார்வை, சிறப்பு பார்வை, 5ஆம் பார்வை அந்த கேது மேலப்படுது. அப்ப இந்த பார்வையுடைய பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு லைக் பண்றீங்க, நிறைய என்கரேஜ் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு சிலர் ஆகப்பட்டது என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு உங்களுடைய அறியாமையோ ஏதோ ஒரு காரணத்தினால சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவால் நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். அதற்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன். இது போக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 10ஆம் இடம் என்பதே தொழில் ஸ்தானம். இப்பதான் 7.5 சனியிலிருந்து விலகினாங்க. 7.5 சனியிலிருந்து விலகி இந்த கேது பகவான் ஆப்பட்டது 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழில்ல அவங்க பார்க்க போனா மேடேற முடியல. இதற்கு முன்னாண்ட 7.5 சனியினால அவங்க பார்க்க போன தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 7.5 சனி விலகச்சே அப்படிங்கிற பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கேது பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து அந்த தொழில் ரூபத்துல வளர்ச்சியை அது தனுசு ராசிக்காரங்களுக்கு கேது பகவான் கொடுக்கல. அப்ப தொழிலை பார்க்க போனா யார நம்பினாலும் தொழில் ரீதியாக நஷ்டம், துரோகம். அப்ப அந்த தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக அந்த கேது பகவான் கெடுத்துச்சு. நல்ல போயிட்டு இருந்த தொழில் ஆகப்பட்டது இன்னைக்கு அந்த தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை, நல்ல லாபம் இல்லை. தொழில பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய லெவல்ல தொழில் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி அந்த தொழிலை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அதுலயுமே பார்க்க போனா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு. அப்ப அவங்களுடைய பணம் மாட்டிருச்சு, அவங்களுடைய பணம் ரிலீஃப் ஆகல. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்டது சந்திச்சாங்க. அப்ப அதன் மூலியமாக இந்த பீரியட்ல கடன் ஆச்சு. அந்த கடனை எப்படியாவது ஜமாச்சலாம் அப்படின்னு நினைச்சு அந்த தொழிலை தான் நம்பி இருந்தாங்க. அந்த தொழிலும் கை கொடுக்கல. அப்ப கடன் மேல கடன் ஆகி அந்த கடனை கட்ட முடியாமல் இப்ப தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றான். அப்ப அது மட்டும் இல்ல, அந்த கடனை கட்ட முடியாதனால குடும்ப ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வந்துருச்சு. அப்போ நீங்க ஆசைப்பட்டு வாங்கின சொத்தையும் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு. நீங்க இருக்கக்கூடிய வீட்டையும் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு. உங்களுடைய பூர்வீக சொத்து இருந்தாலும் அதையுமே தேடி போய் விற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கேது பகவானால வளர்ந்தவர்கள் ஜாதகத்துல நேர காலங்கள் நல்லா இருந்து வளர்ந்தவங்க ஒரு 30% தான் இருப்பாங்க. மீதி 70% பேர் ஆப்பட்டது இந்த கேது பகவானால கண்டிப்பாக தொழில் ரூபத்துல பாதிச்சு, அதனால கடன் பட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் சிலரெல்லாம் தான் பேசக்கூடிய செல்லையை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அந்த வாக்கை காப்பாற்ற முடியல. 1 டைம் 2 டைம் 3 டைம் பதில் சொல்லலாம், அதுக்கு மேல பதில் சொல்ல முடியல. அப்ப இந்த சூழ்நிலையில பார்க்க போனா அவங்க மாட்டிட்டு தான் பேசக்கூடிய செல்லையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சிலர் பார்க்க போனா ஊர் விட்டு எல்லாத்தையுமே வித்துட்டு வேற ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு.
அப்ப இத்தனை பிரச்சனைகள் ஆப்பட்டது அந்த கேது 10ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய வளர்ச்சியை தடை பண்ணிருச்சு. அது போக வெளிநாடு போனவங்க ஒரு தொழில் நம்பி பயிருப்பாங்க, அந்த தொழில் திருப்தியாக அமையல, ஒரு பிசினஸ் பண்ணி அது சிறப்பா அமையல, அந்த வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சு வேலையும் திருப்தியா இல்லை, இப்படி மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களும் அப்படித்தான். வெளிநாட்டுல சிட்டிசன்ஸ் அவங்களும் தான் செஞ்சுட்டு கூடிய தொழில பிரச்சனை வந்துருச்சு, அந்த தொழில திருப்தி இல்லை, தான் செஞ்சுட்டு கூடிய பிசினஸ்ல பிரச்சனை வந்துருச்சு, பிசினஸ்ல பார்ட்னர் ஏமாத்திட்டாங்க, பிசினஸ்ல நம்பினவங்க கை கொடுக்கல, இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுபவிச்சு வந்தாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல தான் அந்த குரு பகவான் ஆப்பட்டது ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த அந்த கேது பகவானை ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் கேது பார்த்தாரு. அப்ப அந்த குரு பகவான்ங்கிறது முழு சுபகிரகம். அப்ப அந்த முழு சுபத்தன்மை வாய்ந்த அந்த கிரகமாகப்பட்டது அந்த பாவ கிரகத்தை பார்த்தாரு. அப்ப அந்த குருவுடைய பார்வை பட்டதுனால அந்த பாவ கிரகமாகப்பட்டது சுபத்தன்மை அடைஞ்சிருச்சு. அப்ப அந்த கேது பகவான் ஆப்பட்டது சுபத்தன்மை அடைஞ்சு தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். தன் 10ஆம் இடத்துல இருந்து இவங்களை கெடுத்து கொண்டிருந்த அந்த கேது பகவான் இதற்கு மேல இவங்களை கெடுக்க முடியாது. ஏன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை கேது பகவான் மேல. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மே மாசத்துல இருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். அப்ப அவங்க பார்க்க போனா இப்போ ஜெயில அடைச்சிருந்து 10 வருஷம் அடைச்சிருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ இந்த காலகட்டத்துல நீங்கள் நல்லபடியாக இயங்கி நீங்கள் நினைத்ததை சாதித்து நீங்க பட்ட கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க எனக்கு இந்த வேலை போயிருச்சு, அதே சமயத்தில் இன்னொரு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த வேலை கிடைக்காம இருக்குது, அந்த வேலை இந்த 1 மாசத்துக்குள்ள இல்ல இந்த 2 மாசத்துக்குள்ள கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். எனக்கு கமெண்ட் பாக்ஸோடு நீங்க எழுதுவீங்க. அதுபோக நீங்க நம்பிட்டு இருந்த பணம் உங்களுக்கு கரெக்டான நேரத்துல வரல, அந்த பணம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு வரும். நீங்க வெளிநாடு போறதுக்கு தடைபட்டு இருந்ததுங்களா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விஷயம் ஓகே ஆகி அதன் மூலியமாக நீங்க வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறோம், நம்ம எப்படி ரிலீஃப் ஆகும் அப்படின்னு பார்க்க போன குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பத்தை மீறி இந்த குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்து கேது பகவானை பார்த்து உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைச்சாச்சு. அதனால நீங்க துணிஞ்சு தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு பட்ட கடனை நீங்கள் அடைக்க போகிறீர்கள். அது போக உங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த கடன்னால இந்த சொத்து விற்கிறதுனால நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஒருத்தர் சொத்து விற்கலாங்கிற ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு சொத்து விற்க வேண்டாங்கிற ஆசை இருக்கும். அது எல்லாமே இப்ப இந்த காலகட்டத்துல அந்த சொத்து விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இந்த குரு அந்த கேதுவை பார்த்ததுனால அது விற்க மாட்டீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அந்த சொத்து விற்கிறது நின்று போயிடும். அந்த சொத்து உங்களுக்கு பார்க்க போன நிலைக்கும். ஒரு சிலர் அப்பட்ட சொத்து வித்திருப்பாங்க, அவங்களுக்கு இதை விட நல்ல சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இதே வருஷத்திலேயே கண்டிப்பா கிடைக்கும். இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆப்பட்டது கெடுத்து இப்ப வழி விட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்ப நல்லா இருப்பீங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா பாதகமா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.